கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. சே, வர வர ராகமும் வர மாட்டேங்கி ஒன்றும் வர மாட்டேங்கி, என்னன்னே தெரியல. ஆமாம், நம்ம குரலுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. இவ்வளவு எங்கே போனாலுவ ஒருத்தியே அணக்கம்ல, நான் மட்டும் பைத்தியக்காரி மாதிரி வந்து உட்காந்துருக்கேன். ஐயா ஆச்சி, காலையிலே வந்துட்டியோ? ஆமாட்டி, வந்து இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன். ஆமாம், ஒரு பாட்டை படித்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யலை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ஆச்சு, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த புகைக்கில் கிடந்து இப்படி வாடணும்? ஏட்டி, ஏதோ அண்ணாடு நானே சோறு பொங்கி நானே குழம்பு வைக்க மாதிரி தான் சொல்லுதா. அதுக்குள்ள ஆச்சு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் உடம்புக்கு நல்லா இருக்கும்ல, அதை சொன்னேன். சரி டீ விடு விடு, பார்த்து விடலாம். ஏட்டி, இன்னைக்கு முட்டை குழம்பு தானே? ஆமாச்சி, முட்டை வாங்குறதுக்கு தான் போயிருக்காவோ எல்லாரும். ஏட்டி, என்ன கோழி முட்டை தானே வாங்க சொல்லியிருப்பா? ஏதோ டைனோசர் முட்டையை வாங்க சொன்ன மாதிரி தான், அம்பட்டு வெயிட்டாவா இருக்கு. அத்தனை பேர் அங்கே ஏட்டி போயிருக்காளுவோ? ஆமாச்சி, ஒன்று போனால் இன்னொன்று கொடுக்க பிடிச்சிக்கிட்டே போயிருது. என்ன சொல்றியே? சரி, சொத்த நேரம் இதில் உட்காரு. இது என்னட்டி புது கொண்டை, நல்லாவே இல்லை. உனக்கு அந்த பண்ணு கொண்டை தான்ட்டி நல்லா இருக்கு. ஐயா ஆச்சி, தலைக்கு விளக்கெண்ணெய் வச்சு அமைத்துடுங்க. ஆமாம், அதான் குளிக்கணுமேன்ட்டு சரி அது எண்ணத்தை கொண்டையை போட்டுக்கிட்டுன்ட்டு சும்மா லைட்டாக பின்னி போட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, இனிமே இப்படி போடாத, நல்லாவே இல்லை உனக்கு. ஆமாச்சி, இந்த சீக்கிரம் குழம்பு வச்சு விட்டு போனோம்னா போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு கூட நீங்கள் படிச்சு விடுவீல்ல? ஆமாட்டி ஆமாட்டி, ஞாயிற்றுக்கிழமை வேற கமெண்ட் வேற படிச்சு விடணும், அதான் முக்கியமாக வந்தமத்துக்க. ஆமாச்சி, கமெண்ட் படிச்சு விடுங்க, எல்லாரும் கமெண்ட் தான் கேட்காவோ. சரி, நான் முட்டை குழம்புக்கு என்னெல்லாம் வைக்கணும்னு சொல்லுவேன். அதான் நீ வந்து ஒரு கரையில் உட்காந்து ரெடி பண்ணிட்டி, நான் அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் படிச்சுக்கிடுவேன். சரிங்காச்சி. ஏட்டி, நல்லா ஒரு கை நிறையா, ஒரு கை வேண்டாம், எதுக்கு கஞ்சத்தனம், 2 கை நிறைய சின்ன வெங்காயம் உடச்சிக்க. அதுக்கப்புறம் ஒரு முறை தேங்காய் டீ, அதுக்கப்புறம் கூட 2 தக்காளி, ஆமாம் கொஞ்சோண்டு சீரகம், 2 ஏலக்காய் போட்டால் மனமாக இருக்கும். இது அவ்வளோத்தையும் மிக்ஸி கப்பில் வச்சு அரைச்சிக்கிடுங்க. மிக்ஸி வச்சு அரைச்சாலும் சரி, அப்புறம் வந்து அம்மியில் போட்டு ஆட்டினாலும் சரி. ஐயா ஆச்சி, இன்னைக்கு உடம்புக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு பார்த்துடுங்க, நான் மிக்ஸிலே அரைச்சிக்கிடுறேனே. சரிட்டி. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், ஆமாம் துண்டு துண்டாக நறுக்கி அதில் போய் எண்ணெயை ஊற்றி எண்ணெயில் போட்டு வதக்குன்னு வதக்கி, அப்புறம் உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது ஒரு கை நிறைய போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டை குழம்பு மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், இந்த 4 தூளையும் போட்டு நல்லா வரட்டி விடுட்டி. சரிங்காச்சி. ஏட்டி, தூள் இருக்கா வாங்கிட்டு வர சொல்லணுமா? வாங்கி போட்டது கிடக்காச்சி, ஆனால் அது எக்ஸ்பிரி டேட்டே இருக்குதா என்னதுன்னு பார்க்கணும் பார்த்துடுங்க. சரி, உள்ளே போய்ச்சில் பார்த்து சொல்லி இல்லைன்னா வாங்கிட்டு வர சொல்லுவோம். சரிங்காச்சி. அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு கிண்டினதுக்கப்புறம் இந்த அரைச்ச தேங்காய் இருக்கலாட்டி அதை ஊற்றி நல்லா கிண்டி தண்ணியை ஊற்றி கொதிக்க விடு. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி, ஆமாம் புளியை கரைச்சி ஊற்று. அதுக்கப்புறம் மறுபடியும் அது கொதிக்கட்டு நல்லா. கொதிச்சதுக்கப்புறம் முட்டை இருக்குல்ல, முட்டை அவிச்சு போட்டாலும் சரி உடச்சி ஊற்றினாலும் சரி, எப்படி வசதி அப்படி பண்ணிவிடுங்க. ஆச்சி, பாதிக்கு பாதி உடச்சி ஊற்றுவோம், பாதிக்கு பாதி அவிச்சு போடுவோம். ஏன்னா பாதி பேர் அதுவும் கேட்பாவா இதுவும் கேட்பாவோ பற்றியலா? சரிட்டி சரி, ஆமாம் அப்படியே பண்ணு. அவ்வளவுதான்ட்டி. அப்புறம் முட்டையை ஊற்றி ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடணும், அவ்வளவுதான். சரிங்க ஆச்சி, அப்போ நான் வச்சுருந்தேன். சரிட்டி, மசாலாவுக்கு எந்த டேட் இருக்கான்னு பார்க்கணும்ல, அது பார்த்துட்டு வா, சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு வா. ஆமாம், நான் கமெண்ட்டை படிச்சு விடுதேன். சரிங்க ஆச்சி. அப்பா, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வயிறு நிறைய சோரம் போட்டுருதாவோ, கண்ணை தான் கட்டுது, தூக்கமாக வருது மக்களே. சரி ஆச்சி, இன்னைக்கு கமெண்ட்டை படிச்சு விட்டு போகிறேன்னே. எங்கே என் மொபைலு எங்கே தானே எங்கேயும் சொருகி வச்சேன். இது வேற அடிக்கடி ரீசார்ஜ் அமௌண்ட்டெல்லாம் ஏற்றி விடுதானுவோ. செல்லு வாங்குற விலையை விட ரீசார்ஜ் அமௌண்ட் விலை தான் அதிகமாக கூடிடும் போலையே. இனிமேல் என்னம்மா ஆச்சு என்ன பண்ணலான் இருக்கேனா, 1 மாதம் துட்டு போடணும். 1 மாதம் எங்கனையாவது ஒய்ஃபை கனெக்டெல்லாம் கொடுத்துருப்பாவில்ல, அங்கே உட்காந்து நோண்ட வேண்டியதான். ஆமாம், என்ன பண்ணுறது, மாதம் இதுக்கு போடுற துட்டை கூட சேர்த்து வச்சுருந்தா கூட அப்போதே நகை பண்ணியிருக்கலாம் போல. எம்மாடியோ. சரி, ஆச்சிக்கு தூக்கமாக வர்றதுனால பேரை மட்டும் படிச்சு விடுதேன். என்னம்மா, யார் பேரம் வரலன்னா வருத்தப்படாதியோ, ஆச்சி முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பேரையும் தான் படிக்கேன். ஆமாம். அப்புறம் ஒன்று மக்களே, ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம கமெண்ட் வீடியோ போடுவோம் பார்த்துடுங்க. ஆமாம், நீங்கள் இடம் நல்லா வந்து ஆச்சி என் பேர் எதுக்கு நீங்கள் படிக்கலன்னு சண்டை போடாதீங்க. ஆச்சி பாவம்லா, ஆச்சி யாருக்குனே உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். அப்புறம் இன்னொன்று, செவ்வாய்க்கிழமை வர ஆச்சி செக்கப்புக்கு போக வேண்டியிருக்கு. ஆமாம், அதனால் அன்றைக்கி வீடியோ வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் பார்த்துடுங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு போட்டுருது. என்னம்மா? சரி வாங்க, நம்ம கமெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேர் இதுதான், நல்ல தமிழ் பேர், கனி. அதுக்கப்புறம் யார்? இம்மானுவேல். அடுத்து கல்யாணி பிரபு கவி ஃப்ரம் சென்னை.
அடுத்து யார் கமெண்ட் பண்ணியிருக்காவோ? ஆச்சி, ஆடிக்கு எப்பயாவது பர்ச்சேஸ் போவீங்க, நீங்கள் போகிறப்ப எனக்கு வளகாப்புக்கு ஒரு பட்டு சேலை பார்சல், அந்த வளகாப்புக்கம்மா. சரி சரி ஆச்சி, கண்டிப்பாக உனக்கு எடுத்து அனுப்புதே, நீ உன் அட்ரஸ் அனுப்பு சரியா? அடுத்து யார்? புஷ்பா. அதுக்கடுத்து கே முருகன், எம் சங்கீதா, திருப்பூர் எம் தரணி. அப்புறம் யார்? ஒரு யூசர். ஆமாம், நிறைய பேர் வந்து யூசர் தான் காட்டுது, அதனால நீங்கள் உங்கள் பேரை போட்டு விடுங்கண்ணே. அடுத்து யார்? காமாட்சி ஆறுமுகம். அடுத்து யார்? ராஜு விஜயலட்சுமி. அடுத்து யார்? சிட்கியூ ஷம்மு ஷஃபான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? நானும் இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் விட்டுடுங்க. அடுத்து யார்? சித்ரா பன்னீர். அதுக்கப்புறம் ஒரு யூசர் வந்திருக்கு. ஆமாம், பேர் மாரியம்மாள். சரி சரி மாரியம்மாள் விஸ்வா முருகன். அடுத்து யார்? தமிழ். அதுக்கப்புறம் யார்? கிறிஸ்தீல். என்னையா பேர் வச்சிருக்கியோ, ஒன்றும் புரிய மாட்டேங்க ஆச்சிக்கு. அடுத்த கமெண்ட் யாருன்னு பார்ப்போமா? சித்ரா பன்னீர். அதுக்கப்புறம் ஒரு யூசர் வந்திருக்கு. ஆமாம், மதுரை சமையல். அதுக்கப்புறம் இம்மானுவேல், மாலா. அதுக்கப்புறம் யார்? அடுத்து யார்? ஆச்சி, நான் சிவகாமி, என் பொண்ணுங்க பேர் வினோதினி அபிநயா ஃப்ரம் திண்டுக்கல். எல்லாருக்கும் பெரிய ஹாய்மா. மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து யார்? சுந்தரம் லட்சுமி, பாக்கியலட்சுமி, கோபி, கலிஸ் பகவதி. பெயர் சொல்லுங்க ஆச்சி. எல்லாருக்கும் பெரிய ஹாய். அடுத்து யார்? ஹாய் ஆச்சி, நேம் சொல்லுங்க. ஆனந்தி, அருண்குமார், நத்தீஷா, ஸ்ரீ. நேம் சொல்லுங்க ஆச்சி. எல்லாருக்கும் ஹாய். அடுத்து யார்? கௌதமி அருள் சேலம். அடுத்து யார் தெரியுமா? வீடியோ வந்துருச்சு, சூப்பர் ஆச்சு. என் பையனுக்கு 30ஆம் தேதி பர்த்டே. அவன் நேம் பிரவீன்குமார். அவன் நேம் சொல்லுங்க. அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரவீன்குமார். பேராண்டி நல்லா இருக்கணும். ஆமாம். அடுத்த கமெண்ட்டை பார்ப்போமா? ஹயாஜினா கவிதா. ஹயாஜியா திருக்குளக்குன்றம். எல்லாருக்கும் வணக்கம்மா. அடுத்து யார்? மயிஷாலினி மதுரை. அடுத்து யார்? மாரியம்மாள். அடுத்து யார்? முத்துமாரி. அப்புறம் பரிமலா தேவி, ஐஸ்வர்யா. அடுத்து யார்? பொன்மலர், காமாட்சி ஆறுமுகம், செல்வம் தமிழ். அப்புறம் அருணா, சுப்பு மாதவன், வேணி முருகன். அடுத்து யார்? கேசவராஜ் லலிதா. அப்புறம் வந்து ஒரு யூசர் நேம் வந்திருக்கு. ஆமாம், பேர் என்ன போட்டிருக்காவோ? மயிஷாலினி மதுரை. அதுக்கப்புறம் யார்? ரெஜினா மேரி. அதுக்கப்புறம் யூசர் தான், மறுபடியும் யூசர் தான் வந்திருக்கு. அப்புறம் பரிமலா தேவி, மறுபடியும் ஒரு யூசரு. அதுக்கப்புறம் செல்வம் தமிழ், ராஜு விஜயலட்சுமி. அப்புறம் ஒரு விஜயலட்சுமி, பிரபாவதீஸ். அப்புறம் பப்பு ரவி. அதுக்கப்புறம் யார்? பியூலா. மறுபடியும் ஒரு யூசர். ஆமாம். அப்புறம் சித்ரா பன்னீர். அப்புறம் யார்? ரேவதி ராஜா. அதுக்கப்புறம் சரஸ்வதி சரஸ், பிரியன் கருள். அதுக்கப்புறம் யார்? கஸ்தூரி சாய், கனி. அப்புறம் நிஷா போகன் ஹிந்தி. ஆமாம், எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்காவோ. ஆச்சி, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பேரையும் படிச்சு விட்டேன். என்னம்மா இந்த என்னது கமெண்ட் நிறைய வந்ததுனால செல்லு ரொம்ப கேங் ஆகுது பார்த்துடுங்க. ஆமாம், இதுக்கு மேலே பேரை தேடி எடுக்க முடியல, எல்லாமே வந்ததாகவே வருது. என்னம்மா ஆச்சி, ஞாயிற்றுக்கிழமை கமெண்ட் படிப்போம்ல, அதனால ஞாயிற்றுக்கிழமை யார் பேர் போடுதோ ஞாயிற்றுக்கிழமை பேர் மட்டும் ஆச்சி படிக்குது. என்னம்மா யாரும் கோவிடாதீங்க, ஏன்னா நம்மகிட்ட இருக்குது சும்மா சின்ன டப்பாசில் தான் பார்த்துடுங்க. ஆமாம், பார்த்தாலே தெரிதல அப்படி வெட்டிட்டு போகுதுன்னு, அதனால ஆச்சி ஞாயிற்றுக்கிழமை உள்ள பேர் மட்டும் படிக்கேனே. சரி ஆச்சி, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கேன், உடம்புக்கு முடியல. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.